ஹேடா ஃபெரீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்ன சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நாம் இப்போது மாஃபியா மாமாஸ் கேமோட எபிசோட் 5 தான் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்குமே வந்து நாம் ஃபஸ்ட்டு டயாங்கு, அதுக்கப்புறமா ஜங்குக்து, அதுக்கப்புறமா ஜென், அதுக்கப்புறமா ஜெஹோப், இவங்க 4 பேரோட பார்ட்ஸும் வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ஜுனோட பார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். எஸ், லைக் வந்து ஜெஹோப் எதுனா கோல்டு சியூ சீக்ரெட் மேரேஜ் தான் வந்து இதோட ப்ரீவியஸ் பார்ட். ஓகேவா? அதில் வந்து லாஸ்ட்டாக நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டு வந்திருப்பேன். அந்த 2 பர்சன்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் நம்ஜுன் அண்ட் டயாங்னு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க தான் வந்து லைக் அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரோட வின்னர். ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல். அண்ட் அதே மாதிரியே இந்த ஒரு வீடியோலையும் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ யார் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அவங்களோட பேர் வந்து நான் இப்போது படிக்க போகிறேன். அண்ட் அவங்க பேர் பூர்ணிமா. ஸோ பூர்ணிமா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் தான் வந்து கரெக்டாக வந்து சொல்லியிருந்திருக்கீங்க. அது வந்து ஆர்எம் அண்டு டயாங் அப்படின்னு சொல்லிட்டு. சிலர் வந்து வி, ஜிமின் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் கரெக்டான ஆன்சர் வந்து நம்ம ஆர்எம்மும் டயாங்கும் தான். ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலை கொடுத்துடலாம். அண்ட் ஆன்சர் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் இதுக்கு முன்னாடி மாஃபியா மாமாஸ் கேம் எபிசோட்ஸ்லாம் வந்து பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? இது வரைக்கும் வந்து 4 மெம்பர்ஸ் இது வந்து போட்டுட்டேன். இது 5ஆவதாக நம்ஜூன் இது வந்து போட போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடினதெல்லாம் வந்து லைக் வந்து இது ஒரு கண்டினியூட்டியாக நான் வந்து கொண்டுட்டு போயிட்டுருக்கேன். ஸோ ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு மெம்பர்ஸ் வந்து உள்ளார வருவாங்க. அதே மாதிரி தான் இந்த எபிசோட்லேயும் ஒருத்தங்க வருவாங்க. அவங்க யார் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகேவாடா ஃபெரிஸ்? அண்ட் நம்ம இப்போ நம்மளோட ஸ்டோரிக்குள்ள போகலாம். லைக் நம்ம வந்து இன்ட்ரோவை பார்த்தரலாம். நம்ஜனுக்கும் உங்களுக்கும் மேரேஜ் வந்து ஆகிருச்சு. ஏஜ் கேப் மேரேஜ் தான். ஸோ நம்ஜன் வந்து உங்களுக்கு தாய் மாமா. அதுக்காக லைக் வந்து உங்களுக்கும் அந்த மேரேஜ்க்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. ஒரு ஃபோர்ஸ்டு மேரேஜ் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். ஓகேவாடா? அண்ட் பேக் டு த ஸ்டோரி. அந்த ஒரு சீக்ரெட்டான பில்டிங்கில் தான் இப்போ நம்ஜனும் டயாங்கும் உட்காந்துட்ருக்காங்க. அவங்களா, டேய், ஆரம் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. டேய், அந்த நாசமாக போனவன் எங்கடா போய் தொலைஞ்சான்? நம்மளை மாட்டி விட்டு அவன் மட்டும் எஸ்கேப் ஆகிட்டான். கர்ம, இந்த நட்சத்திரம் நான் வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோ, என் பொண்டாட்டி என்ன செருப்பாலேயோ அடிப்போம். இப்போதான் உங்களுக்கு தெரியுதா? ஆனால் தான் அப்போவே சொன்னேன்ல. டேன் தான் பேசுகிறாரு. அவனை நம்ப வேண்டாம், கடைசியில் நம்மளை மாட்டி விட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தல, நம்மளை மாட்டி விட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டான். அதுக்கு தான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ பெரிய புட்டிங்க மாதிரி அப்படியே போனல, என்ன வேற இழுத்துக்கிட்டு போன. இதெல்லாம் தேவையா? நான் கிளம்புறேன். டேய் எங்கடா போற? எனக்கு என் பொண்டாட்டி என் குழந்தைங்கள பார்க்க வேண்டியன இருக்கு. என்னால் இதுக்கு மேலாம் இருக்க முடியாது. இதுக்கு மேலே நான் லேட்டாக போனேன்னு வச்சுக்கலேன், என் பொண்டாட்டி என்னை வீட்டுக்குள்ளாரையே சேர்க்க மாட்டான் அப்படின்ற மாதிரி டயாங்க. டே, அட்லீஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்காவது கூப்பிட்டு போடா, அதுக்கப்புறமா நீ வீட்டுக்கு கிளம்பி போயிடா அப்படின்ற மாதிரி தான் நம்ஜன் சொல்கிறாரு டயாங்கிட்ட. எல்லாம் என் நேரம் வந்து தொலைங்க. டே தூக்குடா, அதனால எப்படிடா? இது ஒன்று தான் குறைச்சல். இப்போ ஆரம்பத்திலே சொன்னது கேட்டிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? வந்து தொலைங்க எல்லாம் அவனை சொல்லணும். அப்போவே நான் சொன்னேன், எனக்கு என்னமோ அவன் மொழியே சரியில்லை, எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாதானு. இப்போ பாரு, கத்தி குத்தோட வீட்டுக்கு போகும். பொண்டாட்டி உன்னை விளக்கமாத்தாலேயே அடிப்பா. நல்லா வாங்கி கட்டிக்க. நீ வேற சும்மாடுற. ஆல்ரெடி அவன் என் மேலே செம்ம கோவத்தில் இருக்கா. இஷ்டம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ட்டு இதில் இந்த கருமம் வேற. மூடிட்டு கூப்பிட்டு போடா, நல்லா அனுபவி அப்படின்னு டயாங்கும் வந்து நம்ஜனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே அவர் அட்மிட் பண்ணிட்டு டயாங் வந்து அவரோட வீட்டுக்கு கிளம்பி வந்து போயிடுறாரு. அண்ட் இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, அந்த பர்சன் யார்? நம்ஜனையும் டயாங்கையும் மாட்டி விட்டு எஸ்கேப் ஆன அந்த பர்சன் யார் அப்படின்ற கொஸ்டின் தான் உங்களுக்கு. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேவாடா? அண்ட் பேக் டு த ஸ்டோரி.
நம்ஜனும் வந்து ஹாஸ்பிட்டல் தான் வந்து இருக்காரு. அவருக்கு வந்து ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு விட்டு 2 நாளைக்கு நீங்க பெட் ரெஸ்ட்ல தான் இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டு அவங்க வந்து போயிருந்திருப்பாங்க. இப்போ நம்ஜன் பெட்ல தான் வந்து படுத்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து இன்ஜெக்ஷன், அந்த பெயின் கில்லரு, அப்புறம் அந்த மயக்க மருந்து இதெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அதனால வந்து அவர் நைட் ஃபுல்லும் நல்லா வந்து தூங்கி இருந்திருப்பாரு. காலையில தான் வந்து அவர் வந்து லைக் வந்து என்ன ஃபோன் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. அவருக்கு அப்பதான் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிட்டே இருக்கு. எவன்டா அது கால் பண்ணி சாவடிக்கிறது எனக்கு. லைக் அப்பதான் அவர் கண்ணு முழிச்சு லைக் எப்பவுமே எந்திரிக்கும் போது எந்திரிக்க பார்க்குறாரு. அப்போ அவருக்கு வந்து அந்த அந்த ஸ்டாப் குத்துன இடத்துல வலிக்குது. ஐயோ, இதான் மறந்து போயிட்டேன். என்னடா இது? அப்படியே அவர் அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு மெதுவா அப்படியே வந்து பெட்ல எந்திரிச்சு சாஞ்சு உட்காந்து அவர் ஃபோனை எடுத்து பார்த்தா யாருன்னா நீங்க தான். ஐயோ, என்னது இது? இப்போ கால் பண்ணுறா. அவர் அட்டன் பண்ணலான்னு போகிறதுக்குள்ளார கட் ஆயிடுச்சு. ஃபோனை பார்த்தா நிறைய மிஸ்டு கால்ஸு. ஐயோ, என்னது இது? கிட்டத்தட்ட 50 மிஸ்டு கால் அனுப்பியிருக்கா, 100 மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. ஐயோ, போச்சு போச்சு நம்ஜுன்னு, செத்துடா நீ. அதுக்கப்புறமா திரும்பவும் வந்து கால் பண்ணலான்ட்டு போகும்போது அவரோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருச்சு. ஐயோ, இது வேற சதி பண்ணுது. என்னத்த பண்ணி தொலைவேன்? சார்ஜர் கூட இல்லை. ஐயோ, இப்போ யாருக்கு கால் பண்ணுறது அப்படின்ட்டு அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் அங்கே வந்து அந்த டாக்டர் நர்ஸும் வந்து அந்த ருட்டீன் இருக்குல்ல, ஸோ செக்அப் ரொட்டீனு செக் பண்ணுறதுக்காக வராங்க. டாக்டர் வந்துட்டு சார் யார் உங்களை எந்திரிச்சு உட்கார சொன்னா? இப்படிலாம் நீங்கள் எந்திரிச்சு உட்காரக்கூடாது, ஸ்டிச்சஸ் போட்டிருக்கு, நீங்கள் படுத்து தான் இருக்கணும். ஐயோ, ஏதாவது சொல்லிட போகிறேன். நானே இங்கே செம்ம டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்கேன். இதில் வந்து உட்காராத நொட்டாத நொடின்ட்டு. சார், இதை பாருங்க, உங்களோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன். என்ன ரொம்ப தான் வந்து பேசுகிறீங்க? உங்களுக்கெல்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ண பாருங்க, அதெல்லாம் பண்ணியிருந்துருக்க கூடாது. டேய், ஓவராக பேசுனேன்னு வச்சுக்கேன், அப்படியே கண் எடுத்து மண்டையிலே சொருவீரன் பார்த்துக்க. சார்ஜர் இருந்தால் கொடுறா. இல்லை சார்ஜர் வேண்டாம், எனக்கு சார்ஜர் வேணும். இப்போ ஃபோனை கொடுறா. எதுக்கு? ஃபோனை கொடுறா அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. லைக் அந்த டைமில் தான் வந்து டயாங் திரும்ப வராரு. என்ன பண்ணிருக்கீங்க? டேய், வண்டியாடா? டாக்டர் தான் சார். இவர் ரொம்ப தான் வந்து பேசுகிறாரு. இதே மாதிரி பேசிகிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நடக்கிறதே வேற. சார் டாக்டர், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இது மாதிரிக்கும் தேவையில்லாமல் இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பேசினாருன்னா அப்புறம் நல்லா இருக்காது. நான் பார்த்துக்கிறேன், அவர் இனிமேல் இந்த மாதிரிலாம் எதுவும் பேச மாட்டார். நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி தேங்க அனுப்பிச்சி வச்சிட்றாரு. தேங்கா இப்போ நம்ஜன் பக்கத்தில் உட்காந்துட்டு என்னாச்சு, ஏன், என்ன காண்டு உங்களுக்கு? எதுக்கு டாக்டர்ஸை பிடிச்சி திட்டிட்டு இருக்கீங்க, மிரட்டிட்டு இருக்கீங்க? டேய், என் பொண்டாட்டி தாண்டா காரணம். எனக்கு அவளை நினைக்கும் போது அப்படி பக்குங்குதுடா. இப்படி சொல்றது உங்களுக்கே கேவலமா இல்லை? ஒரு மாஃபியாவா இருந்துக்கிட்டு பொண்டாட்டி தாசனா இப்படி பாய்ந்துக்கிட்டு கிடக்குறீங்க. நீ மட்டும் அப்படியே பெரிய ஒழுங்கு மாதிரி பேசுற. உன் பொண்டாட்டி வீட்டில் செக்க மாட்டேன் தானடா நீ நைட்டு என்னை விட்டு போன. ஆமாம், அப்படியே நம்ம போகணும் நடுத்தரில் விட்டுட்டு போன மாதிரி. உங்களை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு எல்லா ஃபார்மையும் வந்து ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தானே போனேன். என்னமோ நீங்கள் அப்படியே விட்டுட்டு போன மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல ஃபோனை கொடுறா. என் ஃபோனு சுத்தமாக சுவிட்ச் ஆஃப் ஆச்சு. 50 தடவை கால் பண்ணியிருக்காடா. இப்போ மட்டும் நான் ஃபோன் பண்ணி அவகிட்ட பேசலன்னு வையேன், எனக்கு டிவோர்ஸை கொடுத்துட்டு தாண்டா அவன் வேலை பாப்பா அப்படின்ற மாதிரி டியாங்கிட்ட இருந்து ஃபோனை வாங்கிட்டு உங்களுக்கு தான் வந்து கால் பண்ணுறாரு. நீங்கள் செம்ம கோமா உட்காந்துட்டு இருக்கீங்க. அங்கே இருக்கிற எல்லா பொருள்லையும் தூக்கி போட்டு உடச்சி வச்சுருந்துருப்பீங்க. வீடே கலம் ஆகியிருந்திருக்கும். அப்போ தான் உங்கள் நம்பருக்கு கால் வருது. என்னது இது? யாரோட நம்பர் இது? பொண்டாட்டி, நான் தாண்டி அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக வந்து பேசுகிறாரு. பக்கத்தில் இருந்த டயாங்கா, என்னது இது, இதால் இப்படி பேசுகிறா? ஐயோ, என்னால் இந்த பேச்சு பேசுறது கேட்க முடியல, நான் வெளில போகிறேன்டா அப்படின்ற மாதிரி அவர் எந்திரிச்சு வெளியில் போயிடுறாரு. உங்களுக்கு வந்துச்சு கோபம். வண்டியா கழுவி ஊத்துறீங்க நம்ஜுன்னு. ஐயோ நம்ஜன்கா, ஐயோ போதுண்டி நிறுத்துடி, காது வலிக்குதுடி ஐயோ அப்படின்ற மாதிரி அவர் உங்ககிட்ட அவ்வளோ கெஞ்சுறாரு. நீங்கள் அவ்வளோ மோசமாக எவ்வளோ திட்ட முடியுமோ அவ்வளோ திட்டிட்டு அப்படியே வந்து அப்படியே கோவத்தில் மூச்சு விட்டுட்டு இருப்பாங்களா, புஸ்ஸுன்ட்டு அந்த மாதிரி நீங்கள் விட்டுட்டு இருக்கீங்க. முடிஞ்சா இல்லை இன்னும் பேலன்ஸ் ஏதாவது இருக்கா?
அப்படின்ற மாதிரி நம்ஜன் கேக்குறாரு. உங்களுக்கு திரும்பவும் வந்துச்சு கோவம். ஏன்டா டேய், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா அத்தனை தடவை நான் ஃபோன் பண்ணியும் எடுக்காம என்ன புடுங்குற வேலை பார்த்துட்டு இருந்த? என்ன எவ கூட இருந்த? இங்க வீட்டுல ஒருத்தி இருக்கிறது உனக்கு பத்தலையோ? இதுல இன்னொருத்தி கூட கூத்தடிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியா நீ? ஐயோ பொண்டாட்டி, எனக்கு நீ ஒருத்தி தாண்டி எல்லாமே, அப்படிலாம் இல்லாடி. அப்புறம் என்ன மைத்துக்கிட நீ வந்து ஃபோனை எடுக்கல? எவ்வளோ தடவை கால் பண்ண, ஃபோனுக்கு ரிப்ளை இல்லை. மெசேஜ் அனுப்பிச்சேன், அவ்வளோ மெசேஜ் அனுப்பிச்சேன், ஒரு மெசேஜுக்காவது உன்னால ரீப்ளை பண்ண முடிஞ்சாடா? ஐயோ டான்னு போட்டு சாவடிக்கிறாளே. ஏய், நான் உன் புருஷன்டி, கொஞ்சமாச்சும் மரியாதைன்றது ஒண்ணு குடுடி. அப்ப புருஷன்னா புருஷன் மாதிரி நடந்துக்கலையேடா நீ. புருஷன் மாதிரி நடந்துக்கிட்டாதானடா உனக்கெல்லாம் மரியாதைன்ட்டு ஒண்ணு கிடைக்கும். ஐயோ, நம்மள டேமேஜ் பண்ண வேற எவனும் தேவையில்ல, நான் கட்டினதே போதும். ஏ பொண்டாட்டி, அப்படி இல்லடி, ஒரு ஹெல்ப் கேட்டாங்கன்னு ஹெல்ப் பண்ண போயிட்டேன்டி. மொத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னா உனக்கு அப்படியே முதல்ல ஆளா போய் நின்று வீட்டுல ஒரு பொண்டாட்டின்ற ஒருத்தி இருக்காளே, அவளெல்லாம் வந்து பார்க்கலாம். பிடிக்காம கல்யாணம் பண்ணலே, அவளை ஏதாவது வந்து பிடிக்கிற மாதிரி பண்ணலாம். அந்த கருமெல்லாம் உனக்கு இன்னைக்கு வந்துடாதுல்ல. இதுல பெருசா தாய் மாமா வேற, மான கேடு. உன்னை போய் கல்யாணம் பண்ண பாரு. உன்னை கல்யாணம் பண்ணி சொன்னா பாரு என் அம்மா, உன் அக்கா காரி, முதல்ல அவளை கொல்லணும். அவ்வளோ சொன்னேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் மாட்டேன் மாட்டேன், அந்த வயசானவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவ்வளோ சொன்னேன். உன் அக்கா காரி தான், நீ கல்யாணம் பண்ணல நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் பிளாக்மெயில் வேற. அப்பவே நீ செத்துடுறீ அப்படின்ட்டு சொல்லி இருந்திருக்கணும், நானாச்சும் நிம்மதியா இருந்திருப்பேன். அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்க நீங்க நம்ஜனுக்கு. ஐயோ, இந்த குடும்ப மானத்தை வாங்காம விட்ட மாட்டாளே, இவளுக்கு டார்கெட்டு நானும் என் அக்காவும் தான். அப்பவே சொன்னேன் என் அக்கா கிட்ட, அக்கா வேண்டாங்க்கா, விட்டுருக்கா, சின்ன குழந்தைக்கா, ரொம்ப ஏஜ் கேப் இருக்குக்கா, வேண்டாங்க்கா, அவ்வளோ சொன்னேன். கேட்டாளா? என் உசுரையும் வாங்கிட்டு இப்ப கட்டினதும் என் உசுரை வாங்குது. பிறந்ததும் சரியில்லை, நான் கட்டினது அதுக்கு மேல இருக்கு. ரெண்டுத்தையும் வச்சுட்டு சமாளிக்கிறது. ஐயோ, என் அக்காவை கூட அப்படியே தூக்கி ஓரம் கட்டினாலும் இவ்வளவு ஓரம் கட்டவே முடியாது அப்படின்ற மாதிரி நம்ஜின் வந்து நினைச்சிட்டு இருக்காரு. டேய், உன்கிட்ட தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன், காதுல விழுதா இல்லையா? விழுது விழுதுடி பொட்டாட்டி, விழுது விழுது. இன்னும் 5 நிமிஷத்துல நீ வீட்டுல இல்லைன்னு வச்சுக்கேன், ஆல்ரெடி டிவோர்ஸ் ஃபார்ம்ல சைனை வச்சு பண்ணி வச்சிருக்கிறேன்டா. 5 நிமிஷத்துல நீ வீட்டுல இல்லைன்னு வையேன், இந்த டிவோர்ஸ் அப்ளிகேஷன் அப்படியே என்னோட லாயர் கிட்ட கொடுத்து மொத்தமா ஒன்று முடிச்சிட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்க. ஐயோ, அப்படி இல்லை பண்ணிடாத, வந்துடுறேன் சொல்லலாம். மாமா வந்துடுறேன், எனக்கு தெரியுது நீ மாமாவை ரொம்ப மிஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்களை தாஜா பண்ணலான்ட்டு பேச வர்றாரு. ஆனால் நீங்க கட் பண்ணிட்டீங்க. கட்டு பண்ணிட்டா. எப்படியாவது இவளை பேசி ஐஸ் வச்சு உருக்கி ஏதாவது பேசலான்ட்டு வந்தா கட் பண்ணிடுவா. டைம் தான், டைமை செக் பண்றாரு. ஒரு வேளை முடிச்சிருப்பாங்களா பேசி, உள்ளார போலாமா, முதல்ல எட்டி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவர் எட்டி வந்து பார்க்கறாரு. எட்டி பார்த்தா நம்ஜுனா அவருக்கு அப்படியே போனை தூக்கி போடலாம் அப்படின்ட்டு தூக்கி போட போறாரு. தேங்கா அண்ணா அண்ணா அண்ணா, அது ஏன் போண்டா அப்படின்ற மாதிரி வேகமா போய் நம்ஜின் கையில இருந்து போனை டேங் வாங்கிடுறாரு. இது ஏன் போனை போட்டு உடைக்கிற பாக்குறியா? உன் போனை உடைச்சு என்ன வேணா பண்ணிட்டு போ, இது ஏன் போனு, ஏன் பொண்டாட்டி எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது, கையை வச்சா அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி, நீ நல்லா தானே இருக்க, நான் கிளம்புறேன். டே இருடா, ஏன்டா இப்படி விட்டு போறதுலயே இருக்கேன், என்னை பார்த்தா பாவமா இல்லையாடா அப்படின்னு மாதிரி நம்ம கேக்குறாரு டயாங்கிட்ட. சோத்தாமா இல்லை, டே நான் உன் அண்ணன்டா, கொஞ்சமாச்சும். சரி, என்ன வேணும் சொல்லு, என்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறா, டாக்டர் ஓகே சொல்லிட்டாங்களா போகிறதுக்கு? அவன் சொன்னா என்ன, சொல்லனா என்ன, 5 நிமிஷத்துல என்ன வீட்டில் இல்லைன்னு ஏன் அவள் டிவோர்ஸ் அனுப்பிடுவேன்றாடா, அவள் பண்ணாலும் பண்ணிடுவாடா, கூப்பிட்டு போடா என்ன. சரி வா. டேயாங் வந்து நம்ஜன் அப்படியே கூப்பிட்டு வீட்டுக்கு தான் வந்து போறாரு, உங்களோட வீட்டுக்கு. அவர் அப்படியே வந்து காரை வந்து பார்க் பண்ணிட்டு நம்ஜன் அப்படியே மெதுவா அவரை நடக்க வச்சு உள்ளார கூப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. நீங்களா செம்ம கோமா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க நம்ஜுன் மேல. லைக் வந்து அவர் வரதை பாக்குறீங்க, ரொம்ப ஸ்லோவா வயிற்று பிடிச்சிக்கிட்டு தான் நடந்து வந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி லைக் ஒரு மாதிரி கஷ்டமாகுது. லைக் நீங்க ஸ்லோவா வரீங்க, என்னாச்சு?
டேய், என்னாச்சு மாமாக்கு? அது வந்து அண்ணி, அ அது நேத்து ஒரு சேஸ்ல ஒருத்தன் அண்ணன குத்திட்டான் அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு அவ்வளோ ஷாக் ஆயிருச்சு. என்ன? குத்திட்டாரா? ஆமா, ஹெல்ப் பண்ண போறதா தானே சொன்னான். என்ன இப்போ கத்தி குத்தோட உங்க கண் அப்படியே கலங்குது. அது எதிர்பார்க்காத நேரத்துல அப்படி நடந்துருச்சு நீ, அப்படின்ற மாதிரிலாம் வந்து தேன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. லைக் வந்து லைக் லைக் வந்து ரொம்ப அந்த கண்ணில் தண்ணி அப்படியே தேங்கி நிற்கிது. டே டே நான் பார்த்துக்கிறேன்டா, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி நம்ஜன் வந்து டேங்கிட்ட சொல்கிறாரு. சரி அண்ணி, இந்தாங்க, இதில் வந்து டாக்டர்ஸ் எழுதி கொடுத்த டேப்லெட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே நம்ஜனை வந்து சோஃபாவில் உட்கார வச்சுட்டு டேங் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நீங்கள் இப்போ நம்ஜன் பக்கத்தில் தான் போய் உட்காடுறீங்க. அவரா வலிக்குதே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மாமா அப்படின்ட்டு நீங்கள் லைக் வந்து அந்த அழுவும் போது சினுங்குவாங்கல்ல, அந்த மாதிரி தான் பண்ணுறீங்க. நம்ஜன் திரும்பி பார்க்குறாரு. என்னடி, என்ன சண்டை போடணுமா? கொஞ்ச நேரம் கழிச்சு சண்டை போடு, சரியா? இப்போ என் உடம்புல தெம்பில்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போதே நீங்கள் டக்குன்னு நம்ஜனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணிட்டு அழுறீங்க. அவருக்கா சாக்கு, என்னடா இது, இவ அழுறாளா, அது எனக்காகவா அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு தோணுது. அவர் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு வந்து போகிறாரு. இப்போ நம்ம நம்ஜனுக்கும் உங்களுக்கும் எப்படி மேரேஜ் ஆச்சு அப்படின்ற அந்த ஃப்ளாஷ்பேக்கு வந்து போகலாம். லைக் ஒரு 2 monthsக்கு முன்னாடி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கும் நம்ஜனுக்கும் மேரேஜ் ஆகி 3 months ஆகுச்சு. ஸோ ஒரு 2-3 monthsக்கு முன்னாடி லைக் எங்கே அப்படின்னா வந்து உங்களோட வீட்டில் தான் நம்ஜன் வந்து அப்பப்போ அவர் வந்து தனியாக ஒரு பிளேஸில் தான் ஸ்டே பண்ணிட்டுருக்காரு. அப்பப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து வந்துட்டு வந்துட்டு போவார். லைக் மந்த்லி ஒன்ஸு இல்லை 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு வந்துட்டு போவார். அவர் வரும்போதெல்லாம் வந்து லைக் வந்து உங்களுக்கு நம்ஜனை வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அப்படின்னா அவர் மாஃபியாவில் இருக்கார். வந்து இந்த மாதிரி வந்து சிகரெட் குடிச்சிட்டு, தண்ணி அடிச்சுட்டு, மற்றவங்கள அடிச்சுட்டு, இந்த மாதிரி கேங்ஸ்டர்ஸாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது. இதெல்லாமே நம்ஜன் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கவே பிடிக்காது. அதனாலே நம்ஜன் வீட்டுக்கு வந்தாலே நீங்கள் அங்கேருந்து வெளியில் போயிடுவீங்க. நம்ஜனை பார்க்குறதுக்கே வந்து உங்களுக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது. லைக் வந்து இதெல்லாமே வந்து இந்த விஷயங்களால் தான் வந்து நம்ஜனை உங்களுக்கு பிடிக்காம போச்சே தவிர, பட் ஆனால் ஒரு தாய் மாமாவா, ஒரு மாமாவா உங்களுக்கு வந்து நம்ஜனை பிடிக்கும். அவர் பண்ணுற விஷயங்கள் தான் வந்து பிடிக்காம தான் அவரை நீங்கள் வந்து வெறுக்கவே ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. உங்கள் அம்மாக்கா உங்களை எப்படியாச்சும் நம்ஜனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். உங்களுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். ஸோ நம்ஜன் தான் உங்களையும் உங்கள் அம்மாவையும் பார்த்துக்கிறது எல்லாருமே வந்து நம்ஜன் தான். ஸோ அதனால் உங்களை வந்து நம்ஜனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போதும் அப்படின்ட்டு தான் இருந்திருப்பாங்க. அதனால தான் வந்து உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி வந்து பேசி இருந்திருப்பாங்க. அதுவும் நம்ஜனும் அந்த இடத்துல இருந்திருப்பாரு. இந்த மாதிரி நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறையா வந்து சொல்லியிருப்பாங்க. இல்லை, நான் செத்துருவேன், நான் செத்ததுக்கப்புறம் நீ எப்படியோ வந்து போயிட்டு போ, எனக்கு கவலையே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. உங்களுக்கா வந்து நம்ஜன் கூட தனியாக பேசணும் அப்படின்ட்டு வந்து நீங்கள் அவளை இழுத்துட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட பயங்கரமாக கத்துறீங்க. ஐயோ, உனக்கு தான் அறிவுன்றதில்ல, உன் அக்கா தான் அப்படி பேசுகிறான்னா போயை திறந்து பேசுறதுக்கெல்லாம் உனக்கு முடியாதா? இல்லை, அவ சின்ன பொண்ணு, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் வேண்டாம், நம்ம வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டுலாம் சொல்லலாம் முடியாதா? அப்படியே வந்து நின்றுக்கிட்டே இருக்க. கொஞ்சமாச்சும் அறிவுன்றது உனக்கு ஏதாவது இருக்கா இல்லையா? உன்ன மாதிரி கொலைகாரனெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு கொலை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நம்ஜனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இதை பாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உங்கள் அம்மா கிட்ட கேட்டேன். உன் அம்மா தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு என்ன சாவடிச்சிட்டு இருக்கா. இதை பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி கொலகாரன் அந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லிட்டு இருந்தா நீ உண்மையை தானே சொல்கிற. நீ என்ன ரொம்ப உத்தமனா? கொலை பண்ணுறவன் தானே நீ அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. இதை பாரு, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான். ஏதோ அக்கா பொண்ணாச்சுன்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டுருக்கேன். ஏய் மூடுறா, உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? கொலை பண்ணிக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு
குடிச்சிக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு திரியறவங்க தானே இந்த மாதிரி இருக்கிறவங்க என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இப்ப சொல்றேன்டி, உன்னை தாண்டி நான் கல்யாணம் பண்ணுவேன். நீ எப்படி தடுத்து நிறுத்துறியோ என்ன வேணா பண்ணிட்டு போ, ஆனா எனக்குன்னு பொண்டாட்டி நீ மட்டும் தாண்டி அப்படின்ற மாதிரி அவர் கோவத்துல சொல்லிட்டு அங்க இருந்து போயிருப்பாரு. உங்களுக்கா செம்ம கோபம் வரும் நம்ஜன் மேல. பட் ஆனால் உங்கள் அம்மா வந்து உங்களை அவ்வளோ பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி நம்ஜனுக்கே உங்களை கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. இப்போ அதெல்லாம் தான் அவர் யோசித்து பார்க்குறாரு. அப்படி இருந்தவன் இப்போ எனக்காக அழுறாளா, இல்லை நான் சாகலையேன்ட்டு அழுகிறாளா, ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. இப்போ எதுக்குடி அழுகிற, என்ன இன்னும் சாகலைன்ட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கா நம்ஜனை பலாருன்னு ஒன்று அறையிறீங்க. அறிவுன்றது உனக்கு ஏதாச்சும் இருக்கா இல்லையாடா? ஏன் இப்படி பேசுகிற மாமா? இப்போ என்ன பேசாம திடீர்னு நீ வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதுனா அப்போ நான் என்ன சாகலைன்ட்டு தான் அழுறேன் அப்படின்ட்டு தானே தோணும். பிடிக்காம தானடி கல்யாணமே பண்ணேன். ஆமாம், பிடிக்காம தான் பண்ணேன். யார் இல்லைன்னு சொன்னா? உன்ன மாதிரி வயசான ஒருத்தனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. எவ்வளோ ஏஜ் கேப்பு, கிட்டத்தட்ட 15 வருஷம். சொல்லு, நீயே எந்த பொண்ணாவது ஒத்துக்குவாங்களா சொல்லு? இப்போ அதுக்கு என்னடி பண்ணுறது சொல்லு? கல்யாணம் பண்ணியாச்சு, உனக்கு டிவோர்ஸ் தான் வேணுமா? சரி, தாராளமாக உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு போகிறேன், போதுமா? எங்கே அந்த டிவோர்ஸ் ஃபார்ம் எடு, கையெழுத்து போட்டுடுறேன், லாயர்கிட்ட வர சொல்லிட்டேன், முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ஜன் அப்படியே பல்ல கடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு கோவம் வருது. நம்ஜனோட லிப்ஸ் தான் வந்து அப்படியே நறுக்குன்னு கடிக்கிறீங்க. எதுக்கடி கடிச்சப்போ? நீ இந்த மாதிரி பேசுன கடிக்காம நீ தானே டிவோர்ஸ்ன்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்க. எது கொடுத்தாலும் டிவோர்ஸ், எப்போ பார்த்தாலும் டிவோர்ஸ்ன்னு. அதான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், சரியா? மொத்தமாக எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். நானும் வச்சு நிம்மதியாக இருப்பேன். எப்போ பார்த்தாலும் அந்த இம்சை பண்ணிட்டு நச டிவோர்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன், வாங்கிட்டு கிளம்பிட்டே. உங்களுக்கா ரொம்ப கஷ்டமா பயங்கரமா கத்தி அலறீங்க. நம்ஜனுக்கா இரிட்டேட் ஆகுது அவருக்கு. அவர் அப்படியே உங்களை வந்து உங்க வாயை அப்படியே பொத்திடுறாரு கையை வச்சு. இப்போ எதுக்கடி அழுதுகிட்டு இருக்க? நீ தானடி டிவோர்ஸ் வேணும்னு கேட்டேன், அதான் கொடுக்குறேன்னு சொன்னால, அப்புறம் என்னத்துக்கு இப்போ அழுதுட்டு இருக்க? எனக்கு எரிச்சல் ஆகுது. ஏற்கனவே எனக்கு வயிறு வேலை வலிக்குது, இதில் இவ வேற கத்திக்கிட்டு அழுது நீ ஏண்டி இப்படி சாவடிக்கிற அப்படின்ற மாதிரி தான் நம்ஜன் சொல்றாரு. நம்ஜனோட ஹேண்ட் அப்படியே நீங்க எடுத்து வச்சுட்டு ரொம்ப வலிக்குதா மாமா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. ஒரு மாதிரி லைக் அழுத்துக்கிட்டு. ஆமா வலிக்குது, இப்ப என்ன இன்னும் சாகாம இருக்கனேன்னு பாக்குறியா அப்படி மாதிரி திரும்பவும் சொல்றாரு. வாயிலே அடிக்கிறீங்க, வாய் மூடு. ஏன் இப்படி பேசிக்கிட்டே இருக்க? ஏன் இப்படி என்ன கஷ்டப்படுத்துற மாமா அப்படின்ற மாதிரி லைக் வந்து நம்ஜனோட ஷர்ட்டை பிடிக்கிறீங்க. ஒன்று பிடிக்கும்டா எனக்கு, நீ பண்ற வேலை தான் மாமா எனக்கு பிடிக்காது. ஒரு தாய் மாமாவா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்காக நீ எவ்வளவோ பண்ணியிருக்க, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. ஆனா நீ நீ இந்த இந்த வேலை நீ பண்ற விஷயம் இது எனக்கு பிடிக்கல மாமா. அதனாலதான் உன்னை வெறுக்கவே நான் ஆரம்பிச்சேன். நீ எனக்காக இதெல்லாம் விட்டுற மாட்டியா? நான் எவ்வளவோ ஆசைப்பட்டு இருக்கேன்னு தெரியுமா? ப்ளீஸ் மாமா, இதெல்லாம் வேண்டாம் மாமா. நம்ம சந்தோஷமா வாழலாம், ப்ளீஸ் மாமா, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்க நம்ஜன் கிட்ட கேக்குறீங்க அழுதுகிட்டு. அவருக்கு உங்களை இப்படி பார்க்கும்போது ரொம்ப வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்போதான் வந்து அவருக்கு ஒரு கால் வருது. யாரு அப்படின்னா வந்து ஜின் தான் வந்து கால் பண்ணுறாரு. ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து கால் எடுத்துட்டு, அயாங் டேய் என்னடா ஆச்சு உனக்கு? டயாங் எல்லாத்தையும் சொன்னான். அந்த அந்த பாவி பையன் உன்னை வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டானாமேடா. ஆமாம் அயாங், அவன் மட்டும் என் கையில் மாட்டுட்டோம், அப்புறம் இருக்கவனுக்கு. டேய் இப்போ நீ எப்படிடா இருக்க? இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போயிட்டேன்னு சொன்னான். ஆமாம் ஹயாங், வீட்டில் தான் இருக்க, செம்ம பெயினாக இருக்கு. ஏன்டா ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு போக வேண்டியதானடா? ஹயாங் இப்போ எதுக்கு கால் பண்ணீங்க அதை மட்டும் சொல்லுங்க. இல்லைடா, உனக்கு இப்படி ஆச்சுன்னு அவன் சொன்னான், அதனால தான் கால் பண்ணேன். சரி நானும் ஹோபியும் வீட்டுக்கு வரோம் அப்படின்ற மாதிரி ஜின் சொல்கிறாரு. இல்லை அதெல்லாம் வேண்டாம், அட நீ சும்மாறா.
நானும் ஓபியும் கிளம்பி வரோம். தங்கச்சி வேற ரொம்ப பயந்துருப்பா. நான் வரேன். சரி ஹம். அப்படின்ற மாதிரி அவரும் வந்து கட் பண்ணிடுறாரு. நீங்க இன்னமும் நம்ஜுனை வந்து அந்த டியரி ஐஸோட தான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவரால் உங்களை அந்த மாதிரி பார்க்க முடியல. அவர் அப்படியே மூஞ்ச லைக் கொஞ்சம் அப்புறமா திருப்பிட்டு பிரியா ஜின்னும் ஜெஹோப்பும் வராங்களாம் வீட்டுக்கு. ஸோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னு நம்ஜன் சொல்கிறாரு. அவங்க எதுக்கு வராங்க? அவங்க என்னை பார்க்க வராங்களாம். கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவாங்க. சரி நீ அழாதடி. உன்னை எப்படி பார்க்க முடியலடி. எனக்கு இந்த கத்தி குத்த வாங்கினதை விட நீ இப்போ கண்ணு கலங்குறது தாண்டி எனக்கு வேதனையாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நம்ஜன் சொல்கிறாரு. சரி நான் அழலை அப்படின்னு கண்ணெல்லாம் அப்படியே துடைக்கிறீங்க. நீ சாப்பிட்டியா இல்லையா அம்மா? இல்லடி சாப்பிடல. சரி அப்போ இரு, நான் உனக்கு சமைச்சு கொண்டு வரேன். அல்ல அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் நீ வாயை மூடு. நீ இங்கே உட்காந்துட்டு நான் உனக்கு இட்லி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். அதுதான் கரெக்டாக இருக்கும். இரு அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் இட்லியை ரெடி பண்ண போயிடுறீங்க. அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. இட்லி எல்லாம் ரெடி ஆகிட்டு நீங்கள் வந்து நம்ஜனுக்கு வந்து கொடுக்குறீங்க. அவர் வாங்க வராரு. இரு அதான் நான் இருக்கல, நான் ஃபீட் பண்ணுறேன், நீ சாப்பிடு. இல்லை வேண்டாம் நான் சாப்பிட்டுக்கிறேன். வாய் மூடு. ஒழுங்கா இரு. அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏன் ஏன் விட்னா நான் சாப்பிட மாட்டியா நீ? அப்படி இல்லடி, அப்புறம் என்ன சாப்பிடு அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து நம்ஜனுக்கு வந்து ஃபீட் பண்ணுறீங்க. அவரும் வந்து சாப்பிட்றாரு. அவருக்கும் வந்து அப்பா ஒரு வழியாக இவளுக்கும் நம்மள மேலே பாசம் இருக்குது, நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு அந்த சந்தோஷம் அவருக்கு இருக்குது. இதுக்கு இவ்வளோ பெரிய கத்தி குத்து வாங்கணுமா அப்படின்ற மாதிரியும் அவருக்கு இருக்குது. அந்த டைம் தான் வந்து ஜின்னு ஜேஹோப்பு அப்படியே அவங்க கூட யார் வராங்க அப்படின்னா வந்து நம்மளோட ஜங்குக்கு தான் வராரு. வந்தவரா ஹயாங் அப்படின்னு கத்திக்கிட்டே வராரு. கத்திக்கிட்டே வந்து நம்ஜுனா அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு ஜங்குக்கு. ஹயாங் நான் கேள்விப்பட்டது உண்மையா? கத்தி குத்து வாங்கிட்டீங்களாமே ஹயாங். ஐயோ என்னோட ஃபேவரட். ஆனால் ஹயாங்க்கு இப்படிலாம் நடக்கணுமா? தொடையிலலாம் உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக் சொல்கிறாரு. இவன் ஒருத்தன் என் தொடை மேலே அப்படி அவனுக்கு என்னதான் இருக்கோ தெரில. எப்போ பார்த்தாலும் என் தொடையை பற்றியே தான் அது மேலேயே ஒரு கண்ணா இருக்கான். டேய் கத்தி குத்து வாங்கினது வயிற்றுலடா. இல்லை ஆங் கத்தி குத்து அப்படியே வயிற்றுலையும் குத்தி தொடையிலையும் குத்திட்டாங்கன்னா அதுக்கு தான். இதெல்லாம் உனக்கே அநியாயமாக தெரியலையாடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு மனசில் யோசிக்கிறாரு. டேய் நீ வேறையாண்டா தள்ளுற அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி சின்னதான். உடனே நீங்கள் வாங்க வாங்க அண்ணா, வாங்க ஜின்னு ஓபி ஜங்குக்காண்ணா, தங்கச்சி எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேண்ணா. சரி சரி கேள்விப்பட்டோம், அதான் சரி பார்த்துட்டு போகலான்ட்டு. நீங்கள் பேசிகிட்ருங்க நான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு உள்ளார போயிட்டீங்க. டே ஹயாங் டயாங் எல்லாத்தையும் சொன்னார். இப்படி வந்து நீங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் இந்த மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்டா, அந்த பவி பையன் அவளை கிட்னாப் பண்ணுறதுக்கு அவனோட ரிவெஞ்ச் பிளானுக்கு என்ன நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான். தெரிஞ்சிருந்தா போயிருந்திருக்கவே மாட்டேன். ஏண்டா டே அப்போவே உங்ககிட்ட டயாங் சொல்லியிருக்கான்ல வேண்டாம் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னத்துக்குடா வந்து போனேன்? டே சரி ஹெல்ப் கேட்குறான்னு தானடா போன. கடைசியில் அவன் இப்படி ஒரு ட்விஸ்ட்டை கொடுப்பான்ட்டு நான் எதிர்பார்க்கலையே. அதுவும் அவனோட ரிவெஞ்சுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிட்டான். இப்போ பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதான் நடந்து முடிஞ்சிருச்சு. எங்கவன் அவன் மட்டும் இப்போ அவனை நான் பார்த்தேன். எங்கவன் அவன் எங்கே இருக்கான்ட்டு யாருக்குமே தெரில. எல்லாருமே கால் பண்ணி பார்த்தாச்சு. அவுட் ஆஃப் ரேஞ்ச் தான். சரியா? அவன் எல்லாம் பிளான் பண்ணி பக்காவாக பிளான் பண்ணியிருக்கிறான். மாட்டாமல போயிடுவான், பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜின் சொல்கிறாரு. ஸோ நீங்களும் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து லைக் தண்ணி ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் எல்லாம் அவங்க பேசிட்டு அதுக்கப்புறமா அவங்களும் வந்து கிளம்பி போயிடுறாங்க. நீங்களும் வந்து பொண்டாட்டி மாமா என்னை அப்படியே கொஞ்சம் ரூமில் வரைக்கும் கூப்பிட்டு போறியா? என்னால் எந்திரிக்க முடியலடே. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீங்கள் நம்ஜனை எந்திரிக்க ஹெல்ப் பண்ணிட்டு அவரோட ஹேண்ட் அப்படியே உங்கள் ஷோல்டர்ஸ் மேலே போட்டுட்டு அப்படியே அவருக்கு வந்து
கூட்டிட்டு போறீங்க உங்க ரூமுக்கு. அவரும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே வந்து ரூம் வரைக்கும் போய் நீங்க அப்படியே பெட்ல வந்து உட்கார வைக்கிறீங்க. மாமா, டேப்லெட்லாம் இருக்கு மாமா, அதை சாப்பிடு சரியா? சரிடி, இரு நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்படி நீங்களும் வந்து எடுத்துட்டு வந்து பிடிக்கிறீங்க. அவரும் வந்து சாப்பிட்டுடுறாரு. பொண்டாட்டி, மாமா இங்க வா, சொல்லு மாமா, இங்க வாடி பக்கத்துல உட்காரு. லைக் வந்து நீங்க இப்போ நம்ஜனுக்கு பக்கத்துல தான் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. லைக் கத்தி குத்து இல்லாத சைட்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. சொல்லு மாமா, எனக்கு தெரியும்டி, இந்த கல்யாணம் நம்ம 2 பேரோட விருப்பம் இல்லாம நடந்த ஒரு விஷயம்தான். ஆனா என்ன மாமா சொல்ல வர? சொல்லு. இல்லடி, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல ஒரு மாமாவா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இப்போ ஒரு புருஷனா என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க நம்ஜனோட ஃபேஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு, என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா, ஆனா நீ பண்ற இந்த வேலை தான் மாமா எனக்கு பிடிக்கல. இப்போ பாரு, நீ பண்ற வேலையெல்லாம் உனக்கு என்ன ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கு மாமா அப்படின்ற மாதிரி அப்படியே நீங்க எமோஷ்னல் ஆகுறீங்க. நம்ஜன் அப்படியே உங்க ஃபோர்ஹெட்ல வந்து அப்படியே கிஸ் பண்ணிட்டு, பயப்படாதடி, ஒரு தடவை தான் இந்த மாதிரி ஆச்சு, திரும்ப இந்த மாதிரி நடக்கவே நடக்காதடி. மாமா, நீ பாக்குற வேலைக்கு இதெல்லாம் வந்து நீ கேரண்டியா சொல்ல முடியாது மாமா, எனக்கு பயமா இருக்கு. இந்த வேலையை விட்டுற மாட்டியா நீ? எனக்காக என்ன வேலையை விட்டுற மாமா ப்ளீஸ். ஒவ்வொரு நாளும் எனக்கு பயமா இருக்கு மாமா. எங்க நீ வந்து உசுரோட தான் இருப்பியோ செத்துருவியோ, யாராவது உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ட்டு பயமா இருக்கு மாமா அப்படின்ற மாதிரிலாம் நீங்க சொல்றீங்க. ஏய் பிரியா, இத பாருடி, என்னால இதை விட முடியாது. ஒன்ஸ் இதுக்குள்ளார வந்துட்டா அதுல இருந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியில போக முடியாதுடி. இப்படி சொல்லாத மாமா, ஏன் மாமா இப்படி பண்ற? இத பாருடி, ஒரு தடவை தப்பு நடந்து போச்சு, அதை நான் மறுக்கல. ஆனா திரும்ப அந்த மாதிரி நடக்கவே நடக்காதுடி. நான் ப்ராமிஸ் யூ, சரியா? இனிமே நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். தனியா நான் எங்கேயும் போல, சரியா? என்னோட காசு கூட்டிகிட்டே வந்து போறேன், சரியா? அழாதடி அப்படின்ற மாதிரி நம்ஜூன் வந்து சொல்கிறாரு. அவங்கள அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் எமோஷனலாக அந்த டிஎஸ் எல்லாம் வந்து போகுது. இப்படியே தான் வந்து கொஞ்சம் டேஸ் வந்து பாஸ் ஆகுது. உங்களுக்கும் வந்து சாரி, நம்ஜூனுக்கும் வந்து ஓரளவுக்கு அவருக்கு வந்து க்யூர் ஆயிடுச்சு. நார்மலாக அவர் வந்து பண்ணுற வேலையெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் வந்து செக்கப் போனதுக்கப்புறம் சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் தான் அந்த நியூஸ் எல்லாம் வந்து டாக்டர் கிட்டலாம் போயிட்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக நம்ஜனுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டாக வந்து குக் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ஜன் அப்படியே உங்களை வந்து பேக்கப் பண்ணிட்டு, பொண்டாட்டி, என்னடா புருஷா, என்னடி பண்ணிருக்க? என் புருஷனுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆஹா, அப்போ இந்த புருஷனுக்கு பிடிச்சது கிடைக்குமா? சொல்லுமாமா, என்ன வேணும் உனக்கு? நீ இருக்கும்போது எனக்கு வேற என்னடி வேணும்? அப்படியே உங்க கழுத்துல தான் அடிக்கிறாரு. மாமா, என்ன பண்ற? என்னோட டேஸ்டான ரொம்ப ஃபேவரட் ஃபுட்னா அது நீ தாண்டி. இது வரைக்கும் உன்னை ஒரு தடவை கூட நான் டேஸ்ட் பண்ணவே இல்லை. அதான் இன்னைக்கு இங்க வச்சு டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மாமா, ரொம்ப தான் நீ பேசுற, விடுன்னு. விடவா அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே ஸ்மெர்க் பண்ணிட்டு நீங்கள் வந்து குக் பண்ணிருப்பீங்க. அந்த ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு உங்களை தூக்குறாரு. மாமா, என்ன பண்ணுற? கீழே விடு. கீழே தாண்டி விடணும், பின்னா மேலேயா விட முடியும்? மேலே விட்டால் கூட நல்லா தான் இருக்கும். என்ன மாமா பேசுகிற? என்னென்னமோ பேசுகிற, எனக்கு ஒன்றும் புரியல. புரிய வைக்கிறேன்டி, புரிய வைக்கிறேன். நான் நம்மளோட சமையலை ரூமில் பார்த்துக்கலாம். என்னோட ஃபுட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரசித்து ஒவ்வொரு இன்ச்சா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ உங்களை ரூமுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்காக அவர் வந்து டபுள் மீனிங் பேசுகிறது உங்களுக்கு சுத்தமாக புரியலை. என்ன மாமா சொல்கிற? கிச்சனில் தானே சமைப்பாங்க, ரூமில் போய் யார் சமைப்பாங்க?
நான் சமைக்கிறத நீ இன்னைக்கு பாருடி, அப்போ புரியும் என்ன அப்படின்னு. அவர் அப்படியே இப்போ வந்து உங்களை வந்து ரூமுக்குன்னு கூப்பிட்டு போயிட்டு காலாலேயே கதவெல்லாம் மூடிட்டு உங்களை அப்படியே வந்து வீட்டில் ப்ளேஸ் பண்ணுறாரு. அப்படியே அவரும் வந்து ஓவர் ஆகுறாரு. மாமா என்ன பண்ற? இப்போதான் உனக்கு குணமா இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கேன்டி நான். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிருச்சு. என் பொண்டாட்டி சமைக்கணும்னு சொன்னால அவத பண்ண வேண்டாமா? மாமா என்ன நீ அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல வரும்போதே டக்குன்னு நான் சொன்னதை உங்களை ரஃபாக கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கா லைக் அந்த அந்த ஃபோர்ஸ், அந்த ரஃப்னஸ் உங்களால் தாங்க முடியல, ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அந்த ஸ்ட்ரகிள் வந்து நான் எனக்கு புரியுது. அந்த ரஃப்னஸ், அந்த கிஸ் அப்படியே கொஞ்சமாக கொஞ்சமாக அப்படியே ஜென்டலாக வந்து அந்த கிஸ் மாறுது. லைக் கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு நீங்களும் வந்து கிஸ் பேக் பண்ண ஸ்டார்ட் வந்து பண்ணுறீங்க. அவரோட ஹேண்ட்ஸ் வந்து உங்களோட ட்ரெஸ், அதாவது புடவை தான் வந்து கட்டி இருந்திருப்பீங்க, உங்களோட புடவைக்குள்ளாரெல்லாம் வந்து போகுது. அண்ட் அப்படியே உங்களுக்கும் நம்ஜனுக்கும் ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மேக்கப் செஷன் வந்து நடக்குது. உங்களுக்கு எப்படி அந்த மேக்கப் செஷன் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்கடா ஃபேரிஸ், ஓகேவா? அண்ட் இப்படியே வந்து ஒரு 12 ஆகுது. ஸோ 12 PM ஆகுது. இப்போ நீங்களும் நம்ஜனும் பெட்டில் தான் வந்து படுத்துட்ருக்கீங்க. பெட்ஷீட் கவர் ஆகி இருக்கு. ஆமாம்மா. சொல்லுடி பொண்டாட்டி. அவரோட கைகள் வந்து உங்களோட பின்னாடி முதுகு தான் தடவிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு. நீ ரொம்ப தான் மாமா மோசம், எனக்கு வலிக்குது. என்ன அவ்வளோ பெருசா இருக்கு? என்ன அடி பண்ணுறது மாமா, பாடி அவ்வளோ ஸ்ட்ராங்குடி. என் பொண்டாட்டிக்கு இந்த சைஸில் இருந்தால் தான் நல்லா பிடிக்கும், நல்லா ஃபீலாக ப்ளஷர் கொடுக்க முடியும்ல. அதுதான் பொண்டாட்டி அவ்வளோ பெருசு. ஆனாலும் எனக்கு வலிக்குது. இது பொறுமையாக பண்ணியிருந்திருக்கலாமாம்மா. இதுதான் நீ சமையல்னு சொன்னியா? ஆமாண்டி பொண்டாட்டி. இந்த புருஷன் பொண்டாட்டி சமையல் எப்படி நல்லா இருந்துச்சா? வலிக்குது எனக்கு. உனக்கு என்ன? நீ நல்லா தான் இருக்கிய, நல்லா ஜிம் போயிட்டு நல்லா புசு புசு புசுன்னு வச்சுக்கிட்டு. எனக்கு தான் வலிக்குது. அச்சோடி பொண்டாட்டி, கவலைப்படாதடி, ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, அப்படிதான் இருக்கும். அண்ட் போக போக டெய்லியும் பண்ண பண்ண பழகிடும், வலிக்காது. நீ ஏன் வேணும் வேணும்ன்ட்டு கேட்ப. ஆ சி, நான்லாம் கேட்க மாட்டேன். அப்படியா? அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம்ன்ட்டு கேட்டது யாரு? யாரடி பொண்டாட்டி? மாமா சும்மா இரு மாமா. சும்மா இருக்கதா முடியலையடி பொண்டாட்டி. இந்த மாதிரி நச்சுன்னு ஒரு பொண்டாட்டி பக்கத்தில் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க யாராலடி முடியும்? அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து லைக் வந்து நம்ஜன் வந்து உங்ககிட்ட சொல்கிறாரு. நீ என்ன இவ்வளோ பொறுக்கி மாதிரி காஜு பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? பொறுக்கி தான். பொண்டாட்டிக்கிட்ட காஜு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுல தப்பே இல்லை. மற்ற பொண்ணுங்கிட்ட இருந்தா தாண்டி தப்பு. ஆனால் உன்னோட கழுத்தில் இருக்கே இந்த தாலி, இந்த தாலியோட ஓனர் டீனா. அப்படி இருக்கும்போது கட்டின தாலிக்கு சொந்தக்காரன்னா உன்கிட்ட அப்படி காஜுத்தனமாக இருக்கிறதுல தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ஜன் அப்படியே சொல்கிறாரு. ரொம்ப தான் மாமா நீ பண்ணுற. எங்கடி பண்ண விட்ட? பண்ணலான்ட்டு பார்த்தா போதும் போதுன்ற. சரி பாவம், ஃபர்ஸ்ட் டைம் தானே புள்ள, அப்போ திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துக்கலன்னா இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற. நான் பண்ணுறதா இல்லை வேண்டாமா? நீ இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம். எனக்கு கால் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல மாமா, அந்த மாதிரி நீ பண்ணி வச்சிருக்க. அச்சோ அப்படியா பொண்டாட்டி? சரி மாமா மசாஜ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் வந்து எழுந்திரிச்சு உங்கள் காலுக்கெல்லாம் அப்படியே வந்து அமுக்கி வச்சிட்ருக்காரு. மாமா நல்லா இருக்குடா அப்படின்னு ஒரு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா? ஏய் கம்மன்றி, அந்த மாதிரி பேசாத, எனக்கு டெம்ட் ஆகுது. நல்லா இருக்குன்னு தானே மாமா சொன்னேன், அதுக்கு ஏன் அவர் அப்படியே உங்கள் மேலே திரும்ப ஓவர் ஆகுறாரு? மாமா என்ன பண்ணுற, திரும்ப இதுக்கு வர? நீ சொன்ன மாடுலேஷன் எல்லாம் பார்த்தா டே புருஷா,
நீ பண்ணது பத்தலடா, திரும்ப பண்ணுடான்ற மாதிரிலாம் இருக்கு. ஆ அப்படிலாம் இல்லை. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அப்போ அப்படிதான் ஒன்றும் தெரியுது. அப்போ என் பொண்டாட்டியோட கேட்டதை பண்ணணும்ல. அகெயின் வந்து நம்ஜன் வந்து உங்க கூட லைக் இன்னொரு ரவுண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் இதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அந்த பர்சன் யார் அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கடா பர்பிள் ஃபேரிஸ். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி ரெக்வெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டா ஐடி, டெலகிராம் ஐடி, அதர் சேனலோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அதையும் ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் இஸ் அ மஸ்டடா ஃபேரிஸ். ஓகேவா? அண்ட் உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அண்ட் சைனிங் ஆஃப் பை ஃபேரி குயின். பாய் பாய்டா ஃபேரிஸ். லவ் யூ ஆல். சாரங்கி.